சுப்பு, என்னாச்சு? நல்லா இல்லையா? ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கு. அம்மா, காலங்காத்தால உங்க காமெடி கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. இதுவும் சரிதான். ஏன்னா இப்பெல்லாம் நீ நிறைய நேரம் ராத்திரி பூரா காஃபி குடிக்கிறதுக்காக கிளம்பி போயிடுற இல்ல? அம்மா, ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை இன்டைரக்டா எனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணீங்கன்னா அது எனக்கு கண்டிப்பா புரியவே இல்லை. அதனால கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க. என்ன முதல்ல சொல்லிடுங்க, இல்லைன்னா சாப்பாடு செரிக்காது உங்களுக்கு. ஏன் சிடு சிடுன்னு பேசிட்டு இருக்க? நான் சொல்ல வந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாப்பா. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கேன். அடாடாடாடா, இந்த மெதமெதப்பு, இந்த துடி துடிப்பு, இந்த பரபரப்பு, இந்த சுறுசுறுப்பு, இந்த அடையாளத்தை வச்சு பார்த்தா அதேதான். நார்மலா பசங்களுக்கும் பொண்ணுகளுக்கும் இளமையான பருவத்துல நடக்கும். ஆனா இது உனக்கு இப்பதான் நடக்குது, நடந்துட்டு இருக்கே. சும்மா இருங்கம்மா. சரிதான், நான் இருக்கேனே. சொல்லு, என்ன சொல்ல வந்த? அம்மா, உங்களுக்கு வேற யாரும் கிடைக்கலையா? எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாதுமா. முதல்ல எனக்கு இப்படிதான் தோணுச்சு, உன்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு. ஆனா கண்ணா, இப்ப ஆயிருச்சே. என்ன ஆயிடுச்சு? என் தலைக்கு கிரீடம் வந்துருச்சா? இப்ப கிரீடம் மட்டும்தான் பாக்கி. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? எந்த விஷயமா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிடு. அட, விஷயமே இல்ல. விஷயம் எதுவும் இல்லனா உன் கவனம் எல்லாம் எங்க இருக்கு? கவனம் எல்லாம் வேலையில தான் இருக்கு. வேலையிலயா? வேலையில கவனம் இருந்தா வேலைக்கு போறவன் இந்த மாதிரி சட்டெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டான். நீ டிப் டாப்பா தானே இருப்ப. ஆனா நீ இந்த சட்டை அயன் பண்ணாம கூட போட்டுட்டு இருக்க. தவறுதலா போட்டுட்டேன், வேற போட்டுக்கிறேன். அட, நான் சொல்றதை நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? நீ ஒத்துக்கிட்டீனா விஷயமே முடிஞ்ச மாதிரி தான். சரிம்மா, நீங்க அந்த பக்கம் திரும்புங்க. ஓஹோ, இப்ப இவனுக்கு வெக்க வேற வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அறிகுறி எல்லாம் முழுக்க முழுக்க அதேதான். சுப்பு, எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. என்னப்பா நீ டிபன் கூட சாப்பிடாம போயிட்டு இருக்க? பாறா பாறா, இவன் எவ்வளவு அவசரத்துல இருக்கான்னு. அட கடவுளே. அம்மா, போயிட்டு வரேன். ஓகேமா. பிரியா, கம் ஆன். பை மா. பை. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எல்லாத்தையும் அம்மா கிட்ட வந்து உளறி கொட்ட போற. பிரியாவை பத்தியும் அப்புறம் உன்னை பத்தியும். அட கடவுளே, எனக்கே வெக்க வருது. வாங்கம்மா. குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஐயோ, எப்பவுமே முகத்தை உம்மன் வச்சிட்டு இருக்காதம்மா. வாழ்க்கை நமக்காக காத்துட்டு இருக்காத போது நம்ம இதுக்காக காத்துட்டு இருக்கணும். இது வரைக்கும் என்ன நடந்திருக்கோ அதை நம்மளால மாற்ற முடியாதுல்லம்மா. ஆனா இன்றைய நாள நம்மளால மாற்ற முடியுமா? அதனாலதான் ஃபார் அ சேஞ்ச் நாம இன்னைக்கு டின்னருக்கு எல்லாரும் வெளியில போக போறோம். நான் வரல, நான் வீட்லயே இருக்கேன். எனக்கு வரதுக்கு மூடல. அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் நீங்களும் கூட வந்தீங்கன்னா உங்க மூடம் சேஞ்ச் ஆயிடும்ல, எல்லாரும் ஜாலியா இருக்கலாமா? இல்ல, நான் அம்மா சரின்னு சொல்லுங்க. கம் ஆன் மாம், எங்களுக்காக ப்ளீஸ். சரி, ஓகே, வரேன். வாவ், குட். இப்படில இருக்கணும். ஓகே, நான் போய் டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டு வந்துறேன். ரெடியா இருங்க. அண்ணே, இன்னைக்கு நீங்க பிரியாணியையும் வர சொல்லுவீங்கல்ல? தெரியல. அப்படியா? அது
உங்களுக்கு எப்படின்னு எங்களுக்கு தெரியல, ஆனா அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதோட அம்மாக்கும் அதான் தோணும். ட்ரை பண்ணுறேன் சிட்டு. சரிங்கண்ணே. என்னாச்சு? இன்னைக்கு சாயந்தரம் நம்ம எல்லாரையும் டின்னருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? நானும் நெஸ் அவர்கிட்ட பிரியாணியும் கூப்பிட சொல்லியிருக்கேன். 2 பேரும் எதிரெதிரில இருந்தாதான் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிற வழி அவங்களால உணர முடியும். ஆமா, கரெக்டா சொன்னேன். சிட்டு மேடம் மேடம்